கட்சியில் மீண்டும் சேர்வதற்கு கைரி ஜமாலுதீனிடமிருந்து அம்னோவுக்கு இன்னும் முறையான விண்ணப்பம் கிடைக்கவில்லை என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுக்கி தெரிவித்துள்ளார். அம்னோ முன்னாள் இளைஞர் தலைவர் அம்னோ பேராளர் மாநாட்டின் போது கட்சிக்கு திரும்புவதற்கு விண்ணப்பித்தாரா என்ற ஊகங்கள் எழுந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி நீக்கம் செய்யப்பட்ட கைரி அம்னோவின் தற்போதைய இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சல்லேவின் அழைப்பின் பேரில் அம்னோ மாநாட்டில் கலந்து கொண்டார். இதற்கிடையே கைரி மீண்டும் கட்சியில் சேர்வதற்கான எந்த ஒரு சாத்தியமும் முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதை பொறுத்தது என்று அம்னோ தலைவர் டாக்டர் அமாத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்திருந்தார். 15வது பொதுத் தேர்தலின் போது பரிசான் நேஷனலின் பிரச்சாரத்தை இழிவுபடுத்தியதாக கூறி கைரி 2023 வெளியேற்றப்பட்டார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவிக்கு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மிகவும் தகுதியானவர் என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷிம் ஜாசின் ஆதரவு தெரிவித்துள்ளார். பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் கடந்த ஜனவரி 1 பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவி காலியாக உள்ளது. இந்நிலையில் துவான் இப்ராஹிம் அந்த பதவிக்கு சிறந்த தேர்வு என்று ஹஷிம் ஜாசின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு தேவையான 4 முக்கிய தகுதிகள் துவான் இப்ராஹிமிடம் உள்ளதாக அவர் கூறினார். அவை இறைவனை அஞ்சுதல், இஸ்லாமிய போதனைகளை நடைமுறைப்படுத்துதல், மறுமை வாழ்க்கைக்கு தயாராக இருப்பது மற்றும் வாழ்க்கையில் திருப்தியுடன் இருப்பது ஆகியவை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் துவான் இப்ராஹிம் அவசரமாக செயல்படாத சமநிலையான அணுகுமுறை கொண்ட தலைவராக இருப்பதால் கட்சிக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகாது என்றும் ஹசிம் ஜாசின் குறிப்பிட்டார். பெர்லிஸ் மாநில அரசியல் மாற்றத்திற்கு பிறகு பாஸ் மற்றும் பெசாத்து கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைத்து இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் திறன் துவான் இப்ராஹிமுக்கு இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாஸ் கட்சி அமைப்பு வரிசையில் அமாட் ஷம்ஷூரி முக்தாரை விட துவான் இப்ராஹிம் மூத்தவராக இருப்பதாகவும் ஹசீம் ஜாசின் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ஏற்க மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துவான் இப்ராஹிம் மற்றும் அமாத் ஷம்ஷூரி முக்தார் ஆகியோரின் பெயர்கள் தற்போது அந்த பதவிக்கான முக்கிய வேட்பாளர்களாக பேசப்பட்டு வருகின்றன. தற்போதைய வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக தீ ஏற்படக்கூடிய பகுதிகளான குப்பை கிடங்குகள் மற்றும் தோட்டங்களில் திறந்த வெளியில் எரிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டு கழிவுகளை எரிக்க பயன்படுத்தப்படும் சிறிய தீ கூட காற்றினால் தூண்டப்பட்டால் பெரிய காட்டு தீயாக விரைவாக பரவக்கூடும் என்று பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் முகமது ஷோகி ஹம்சா எச்சரித்துள்ளார். புகைப்பிடிப்பவர்கள் சிகரெட் துண்டுகள் அப்புறப்படுத்துவதற்கு முன்பு முழுமையாக அணைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் அவற்றை ஒருபோதும் வாகனங்களில் இருந்து எரியக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் இந்த வானிலையில் உலர்ந்த சாலையோர புல் கூட தீப்பிடித்து விரைவாக பரவக்கூடும் என்று அவர் கூறினார். காலியாக உள்ள நிலம் அல்லது வீடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் சொத்துக்களை சுற்றியுள்ள உலர்ந்த புதர்களை அகற்ற வேண்டும் என்றும், உயரமான உலர்ந்த புல் எரிந்தால் வீடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எரிபொருளாக செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா புக்கிட் துங்குவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் உரையாடினார். இச்சந்திப்பின் போது அரசாங்க நிர்வாகம் மற்றும் மக்கள் நலன் தொடர்பான விஷயங்கள் உட்பட தற்போதைய தேசிய முன்னேற்றங்கள் குறித்து அன்வார் மன்னருக்கு விளக்கினார். சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் பக்கத்தில் உள்ள ஒரு பதிவின்படி இந்த சந்திப்பு இன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரா உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 624.97 மில்லியனில் கிட்டத்தட்ட 1/3 பங்கை அது வெளியிடப்பட்ட 5 நாட்களுக்குள் பெறுநர்கள் செலவிட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. தகுதியான தயாரிப்புகளின் வரம்பை விரிவுபடுத்துதல் மற்றும் பதிவு செய்யப்பட்ட வணிக வளாகங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் உள்ளிட்ட பொதுமக்களின் கருத்துகளின் அடிப்படையில் 2026 வெளியீட்டில் மடானி அரசாங்கம் பல மேம்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று கருவூல பொதுச் செயலாளர் ஜோஹான் மமூட் மெரிகான் தெரிவித்துள்ளார். அண்மைய தரவுகளின் அடிப்படையில் ஜனவரி 9 முதல் வழங்கப்பட்ட தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு ஏற்கனவே செலவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வீடுகளுக்கு உதவி வழங்குவதற்கான ஒரு பயன் உள்ள வழிமுறை சாரா என்பதை இது நிரூபிக்கிறது என்று அவர் பெர்னாமாவிடம் தெரிவித்தார். மலாய் சமூகத்தை ஒன்றிணைக்கும் அம்னோவின் முயற்சிகள் DAP உடன் ஒத்துழைப்பதை நிறுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று பாஸ் கட்சியின் உதவி பொதுச் செயலாளர் ஷாஹிர் ஷே சுலைமான் தெரிவித்துள்ளார்.
மலாய் மற்றும் முஸ்லிம் ஒற்றுமைக்கான திட்டமிடலை வெற்றிகரமாக்க டிஏபி உடனான உறவுகளை துண்டிப்பதன் மூலம் அம்னோ முதல் படியை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கட்சி அல்லது தனிப்பட்ட நலன்களை விட இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசியல் ஒத்துழைப்பின் அடிப்படையில் முஸ்லிம் ஒற்றுமைக்கான நிகழ்ச்சி நிரலுக்கு பாஸ் கட்சி எப்போதும் திறந்தே உள்ளது என்று அவர் கூறினார். மலாய் மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் அம்னோ தைரியத்துடனும் கண்ணியத்துடனும் நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முதல் படி டிஏபியை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை சினாயில் உள்ள ஜலான் சீலாங்கில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு தொழிற்சாலை வேன் ஓட்டுநர் கொல்லப்பட்டார். 5 பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர். காலை 6:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சீலாங்கில் இருந்து சினாயில் உள்ள தங்கள் தொழிற்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர் அசாகா அடான் என்னும் 64 வயது நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பண்டார்பாரு கூலாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது ஃபவுசி அவாங் கூறினார். அசாகா ஓட்டுநர் இருக்கையில் சிக்கிக் கொண்டார். சுகாதார அமைச்சு மருத்துவ அதிகாரிகளால் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தது உறுதி செய்யப்பட்டது. 21 முதல் 30 வயதுக்குட்பட்ட 5 பெண் பயணிகளும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். ஆனால் சிறிய காயங்களோடு அவர்கள் தப்பினர். அனைத்து பாதிக்கப்பட்டவர்களையும் மீட்க மீட்பு குழு மீட்பு கருவிகளை பயன்படுத்தியதாக ஃபவுசி கூறினார். ஓட்டுநரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காயமடைந்த தொழிலாளர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். மலாக்காவில் உள்ள ஓரின சேர்க்கையாளர்களுக்கு உகந்த என்று கூறப்படும் ஒரு ஹோட்டலின் வணிக உரிமத்தை ஹங்துவா ஜெயா நகராட்சி மன்றமான MPHTJ தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. ஹோட்டலின் 70 வயதான உரிமையாளர் நேற்று கவுன்சில் பிரதிநிதிகளை சந்தித்து மன்னிப்பு கேட்டு விளக்கம் அளித்துள்ளதாக ஹங்துவா ஜெயா நகராட்சி மன்றத்தின் தலைவர் சபியா ஹாரூன் தெரிவித்துள்ளார். ஹோட்டலின் வணிக உரிமம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் மேலும் அது கொடுக்கப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக பூர்த்தி செய்த பின்னரே மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விடுதியின் வலைத்தளத்தில் உள்ள விளம்பர உள்ளடக்கம் ஹோட்டல் நிர்வாகத்தின் அலட்சியத்தின் விளைவாகும் என்பதை உரிமையாளர் ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.